டிஸ்கிரிமினேட்டரி விஷயத்துக்குள்ள வந்து நம்ம வருவோம். நம்மளோட யூனியன் கவர்மெண்ட்டா இருக்கட்டும் சரி, இவங்க எல்லாருமே வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இந்தியால கிடையாது அப்படின்ட்டு வந்து மறுக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து நேர்ல பார்க்குற விஷயமே வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நெறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு 2023ல வந்துட்டு இந்திய அரசாங்கம் மொத்தம் அ இது அ ஸ் அ சீவர் அண்ட் செப்டிக் டேங்க் ஒர்க்கர்ஸ்ல வந்து 9 பேர் ஹசார்டஸ் ஒர்க்கிங் கண்டிஷன்னால இறந்திருக்காங்க. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்ல யாருமே இறக்கல அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா அதுக்கு அ இதுவா கான்ட்ரரியா சஃபாய் கர்மச்சாரி அந்தோலன் அப்படின்ற தூய்மை பணியாளர்களுக்கான ஒரு இயக்கத்த சார்ந்தவங்க வந்து கிரவுண்ட் ட்ரூத்திங் பண்ணி முன்வைக்கிற ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, 2022, 23 இந்த வருஷத்துல 339 பேர் வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னால மட்டும் இறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க. அப்போ மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ரெக்கார்ட் பண்ணப்படுறது வந்து எவ்வளவு மோசமான நிலையில இருக்குது அப்படின்ற ஒண்ணு வந்து நமக்கு தெரியுது. இதுல இன்னொன்னு முக்கியமா பார்க்கும்போது, அரசாங்க ஆவணப்படி 2018ல இருந்து 2023 வரைக்கும் 339 பேர் இறந்திருக்காங்க. இதுல தமிழ்நாடு எவ்ளோ இதுவா இருக்குன்னு பார்த்தா, இடத்துல வந்து மகாராஷ்டிரா 54 பேரோட இருக்கு. அடுத்த 2வது இடத்துல வந்து 51 மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் டெத்ஸோட வந்து தமிழ்நாடு இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியும். இத வந்து அரசாங்கங்கள் பெரும்பாலும் ஹசார்டஸ் ஒர்க் கண்டிஷன்னால நடக்கிற மரணங்கள் அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்றாங்களே தாண்டி, மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்ன்ற ஒரு விஷயம் வந்து ரெக்கார்ட் பண்ணப்படாத ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு கார்த்தி அரசாங்கங்கள் கிட்ட.